டி ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் பேசுறாரு, பாஜகவோடு சேர்ந்ததால் தான் நான் தோத்து போனேன், செத்தாலும் இனி பாஜகவுடன் கூட்டணி இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. இன்னைக்கு போய் அமித்ஷா கிட்ட எப்படியா காப்பாத்துக்க. நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, நேத்து டில்லிக்கு போனாரு. ஏன் போனீங்க அப்படின்னு கேட்டா உண்மையை சொல்லிட்டு போக வேண்டியதானே. நாங்கள் அனைவரும் சேர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அக்கிரமங்களை பட்டியலிட்டு பெட்டிஷன் கொடுக்க போறோம் சொல்லிட்டு போங்க. போயிட்டாரு. கேட்கிறாங்க, எதற்காக டெல்லி போனீர்கள்? அதாவதுங்க, எங்க அதிமுகவில் ஒரு கட்டணம் கட்டிட்டு இருக்கோமுங்க, அதை பார்க்கறதுக்காக நாங்க போனோமுங்க அப்படின்னு சொன்னதோட நிறுத்திருக்கணும்ல. 12 மணிக்கு ஒரு போட்டோ வந்துருச்சு. என்னது? உள்துறை அமைச்சருக்கு மலர் சென்று கொடுத்து பொன்னாடை போத்தி அவர் கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காரியா. யாரு? அமித்ஷா. அது அந்த பைஜாமா போட்டு அந்த ஒயிட் பேண்டோட அப்படி கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காரு. கண்டது கிடையெல்லாம் தெரியுது, அசிங்கமா நினைக்காதீங்க. அப்படி உட்காந்துருக்காரு. முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர் கூட போன 4 பேர் இருந்தா. இதுக்கு பேர் பெட்டிஷன் கொடுக்க போனதா? பம்மி இந்த இப்படி உட்காந்துருக்காங்க. அவர் கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காரு. இந்த போட்டோ வந்த பிற்பாடு டக்குன்னு ஸ்டேட்மெண்ட்டை மாத்துறாரு. நாங்கள் அமித்ஷா அவர்களிடம் பெட்டிஷன் கொடுக்க போனோம், இங்க தமிழ்நாடு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாரு. அமித்ஷாவுடன் கூட்டணி வைக்க போவதாக, பாஜகவுடன் கூட்டணி வைக்க போறீங்கன்னு சொல்றாங்க. அது இப்போதைக்கு என்ன அர்த்தம்னா, அங்க உள்ளுக்க மாத்து விழுந்திருக்குன்னு அர்த்தம். மாப்புல 4448 கோடி அடிச்சிருக்க ப்ரூஃப் இருக்கு. உள்ள வெள்ளிருவேன். என்ன சொல்ற? என்ன சொல்லணுமோ சொல்லிருங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு இங்க வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறார். தவளையும் சுண்டெலியும் கூட்டணி வச்சிருக்கு. தவளை இப்படி ஜம்ப் பண்ணி போறதை எலி பாக்குது. உன்னையே நீ மட்டும் இப்படி குதிச்சு போறிய, என்னையால குதிச்சு போக முடியல, பொந்துக்குள்ளையெல்லாம் போறேன், குதிக்க முடியல என்னால. தவளை சொல்லியிருக்கு, நான் குதிச்சு போறேன், உன்னையால சந்து பொந்துக்குள்ள வேகமா போறேன், என்னால அப்படி போக முடியலையே. 2 பேரும் கூட்டணி வச்சுக்குவோம். தவளை யாருன்னா பாஜக, சுண்டெலி அதிமுக. கூட்டணி எப்படி? ஆளுக்கு கயிறை போட்டு உங்கால நீ கட்டிக்க, எங்கால நான் கட்டிக்க. பொந்துக்குள்ள போறப்ப உன்னையே நான் கூட்டிட்டு போறேன். எது? எலி அக்ரிமெண்ட். பொந்துக்குள்ள எலி போயிருச்சு. தவளையால அந்த உடம்ப வச்சுட்டு பொந்துக்குள்ள நுழைய முடியல. நெல்லு வா, வர முடியல, பொந்துக்குள்ள நுழைய முடியல, வர்றியா இல்லையா வெளியே அப்படின்னு. சாக பொழைக்கிறதுக்குள்ள வந்துருச்சு சுண்டெலி. என்னாச்சு? நீ வாட்டுக்கு பொந்துக்குள்ள போயிட்டா, நத்த தண்டி உடம்ப வச்சுக்கிட்டு உள்ள நுழைய முடியல, அறிவு வேணா? சரி வா போலாம். தவளை இப்படியே குதிச்சு என்னைய நீ வந்து பொந்துக்குள்ள சாகடிக்க பார்த்தேல, உன்னைய நான் என்ன பண்றேன் பார் அப்படின்னு தவளை ஜம்ப் பண்ணி தண்ணிக்குள்ள போயிருச்சு. தண்ணிக்குள்ள ஜாலியா அப்படி நீந்திக்கிட்டு இருக்கு. எது? தவளை. எலியால நீந்த முடியுமா? உள்ளுக்கு போய் மூச்சு திணறுது. ஏய் வெளியே கூட்டி போ, வெளியே. சாவு இங்கேயே சாவு, என்னை பொந்துக்குள்ள வச்சு சாவடிச்சில அப்படின்ட்டு தவளை நீச்சல் அடிச்சு எலி செத்தே போச்சு. தவளை சந்தோஷமா எலி அப்படியே பார்க்க, செத்துட்டியா எங்க அப்படின்னு. மேல இருந்து கழுகு பார்த்துச்சு. செத்த எலி, தூக்கிட்டு போயிடுவோம்டான்ட்டு கயிறோட யார? தவளையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடுச்சு. தூக்கிட்டு ஒரு மரத்துல கொண்டு போய் உட்கார வச்சு எலியை தின்னு முடிச்சிருச்சு. தவளை மலையில மரத்துல காஞ்சி அதுவும் செத்துருச்சு. 2026 எலியும் தவளையும் கூட்டணி வச்ச மாதிரிதான் இன்னைக்கு பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில இருக்கியா இல்லையா சொல்லுங்க. அதாவது தேர்தல் நேரத்தில் நாங்கள் போய் காலில் விழுந்துக்கிடுவோம், அது இப்போ விழுவணும்னு அவசியம் இல்லைல்ல. இந்த பாஜகவினுடைய தலைவர் ஒரு தம்பி இருக்காரு, போலீஸ் ஆபீசராக இருந்தவர். அவரு, நான் அந்த பேரை இதுக்கு சொல்லிக்கிட்டு, போலீஸ் ஆபீசர். அவர் போலீஸ் ஆபீசராக இருந்தாருங்கிறதுக்காக இப்படித்தான் ஒரு போலீஸ் அதிகாரி இது மாதிரி 5 மாடி கட்டடத்தில் மாட்டிக்கிட்டாரு. கீழே நெருப்பு பிடிச்சிருச்சு. பெரிய எஸ்பி அவர் அங்க மாட்டிக்கிட்டாரு. கத்துறாரு எஸ்பி, காப்பாத்துங்கடா. கீழே பிடிச்சி எரியுது. கீழே 10 போலீஸ்காரங்க. எஸ்பி ஐயா என்னங்கய்யா, காப்பாத்துங்கடா எப்படியாது. உடனே பெரிய வலை ஒன்னு எடுத்துக்கிட்டு 10 போலீஸ்காரங்க அப்படியே ஆளுக்கு வரிசையா பிடிச்சி நின்ட்டாங்க. எஸ்பி ஐயா குதிங்க, நாங்க உங்களை பிடிச்சுக்கிறோம். 1 2 3 அப்படின்னு எஸ்பி குதிச்சிட்டாரு. எஸ்பி இப்படி வர எஸ்பியை பார்த்தோன்னா கான்ஸ்டபிள் என்ன செய்வாங்க? ஓகே சன்னு நெட்டை விட்டுட்டேன்.
எஸ்பி கீழே விழுந்து மூஞ்சி முறையெல்லாம் பேர்ந்து ஆஸ்பத்திரியில் கோமா ஸ்டேஜில் இருக்கார். அண்ணாமலை அவர்களே 2026 உங்க நிலைமை இதுதான். ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி பாராளுமன்றத்தில் அறிவிக்கிறார், இப்ப நான் பேசினது இந்தியா தெரிஞ்சவங்க ஏதாவது தப்பா நினைச்சிடாதீங்க. அவர் என்ன பெரிய பெருமை பேசினார் தெரியுமா? மகா கும்பமேளாவில் 66 கோடி பேரை குளிக்க வைத்த சாதனை மோடி. இது ஒரு பெரிய சாதனை ஐயா. குளத்துல 66 கோடி பேரை குளிக்க வச்சாரா? இதுவா ஒரு நாட்டின் சாதனை? கும்பமேளால டெய்லி ஒரு பிச்சைக்காரன் டெய்லி அந்த கங்கையில குளிச்சுட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருக்கான். ஒரு வருஷமா குளிச்சுக்கிட்டு இருக்கான் ஐயா. அவன் நேரம் கோடீஸ்வரன் ஆயிருக்கணும்ல. 144 வருஷத்துக்கு ஒரு தடவை குளிச்ச நீயே பெரிய ஆள் ஆகும்போது டெய்லி குளிச்சவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆகின. ஆனா அங்க சில்லற காசு வாங்கி மாதாஜி பைசா நகீக கப்படியே நகீக காணா நகீக டெய்லி குளிச்சவன் நரிமுகத்துல முழிச்சா பணம் வரும்பான். வண்டலூர் மிருக காட்சி சாலையில 32 நரி கூட 20 வருஷமா இருக்கான் ஒரு ஆளு. டெய்லி 32 நரி முகத்தில் முழிக்கிறான். நேரம் கோடீஸ்வரன் ஆயிருக்கணும்ல, காக்கி டவுசரை போட்டு புளிச்சோறு தின்னுட்டு இருக்கான். இன்னைக்கு மத்திய அமைச்சர் ஒரு முருகன் இருக்காரு, தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி ஆகி பாராளுமன்றத்தில் உட்கார்ந்துருக்காரு. அவர் மக்கள் தேர்ந்தெடுக்கல, தோத்துட்டாரு. எங்க நீலகிரியில எங்கள் அருமை கொள்கை பரப்பு செயலாளர் ஆர் ராசாவிடம் தோல்வி அடைந்த ஒரு முருகன் இன்னைக்கு மத்திய அமைச்சரா இருக்காரு. கல்வி அமைச்சர், மத்திய கல்வி அமைச்சர் தமிழக எம்பிக்களுக்கு நாகரிகம் இல்லை, அன்கல்ச்சர்டு ஃபெல்லோஸ் அப்படின்னு திட்டுறான். நம்ம 40 எம்பிக்களும் திமுக காரங்களுக்கெல்லாம் சொரண இருந்துச்சு, ரோசம் இருந்துச்சு, மானம் இருந்துச்சு, வெக்கம் இருந்துச்சு. யாரை பார்த்து என்ன கேள்வி? பேஸ் மேக்கர் பொறுத்திருந்த வைகோ கூட ஸ்டாப் நான்சென்ஸ், I will fight against you அப்படின்னாரு. யாரு? வைகோ. அந்த முறையன் பேசாம உட்கார்ந்துருக்காரு. அவரும் எம்பி தான். தமிழக எம்பிக்கள் நாகரிகம் இல்லாதவங்கன்னு சொல்றத கேட்டுட்டு அமைதியா உட்கார்ந்துருக்காருன்னா அந்த கட்சி சொரணையே இல்லாம அவங்கள வளர்த்துருக்கு. அண்ணன் படத்தை முதல்ல போட்டுருவான், மற்ற அட்வர்டைஸ்மெண்ட் சைடு ரீல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த சினிமாவில் சினிமா போடுறதுக்கு முன்னாடி விளம்பரத்தை போட்டு கொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ கூட சகோதரிகள் ஒரு விளம்பரம் பார்த்துருப்பீங்க. ஒரு பேஸ்ட்டை போட்டு ஒருத்தன் விளக்குவேன். முதல்ல அந்த பேஸ்ட் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். விளக்கிட்டு பேசுவேன், என்னமோ ஹாய் அப்படிமா. வாயிலிருந்து ப்ளூ கலரில் புகை வரும். அந்த பக்கம் ஒரு 5 பொம்பளைய போகுங்க. அந்த ப்ளூ கலர் புகையை உறிஞ்சிட்டு வாடை அடிக்கும். ஐ டோன்ட் லைக் யூ. எது? ப்ளூ கலர் புகை விட்டதுனால. அதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட்டை விளக்கிட்டு சிவப்பு கலரில் புகை விடுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைய, அதே பிள்ளைய போய் ஐ லவ் யூ. ஏண்டா வாயில் வர்ற புகையை பார்த்துட்டு ஒரு பொம்பளை பிள்ளை ஒருத்தனை லவ் பண்ணுமாடா? விளம்பரத்தில் ஒரு பெண்ணை எவ்வளவு கேவலமாக சித்தரிக்கிறான் பாருங்க. இன்னொரு விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா சவரம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஒருத்தன். 2 பிளேடு போட்டு சவரம் பண்ணுவான். அப்போ ஒரு அம்மா வந்து கன்னத்தை தடவி பார்த்துட்டு நோ அப்படிங்க. 3 பிளேடு போட்டு சவரம் பண்ணுவான், கன்னத்தை தடவிட்டு ஐ லவ் யூ. ஒரு பிளேடு போட்டு சவரம் பண்ணதுக்கெல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளையை லவ் பண்ணுமா? இப்படியெல்லாம் பெண்களை கேவலப்படுத்தி கொண்டிருந்த நேரத்தில் பெண்களை படிக்க வைத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. அந்த பெண்களை படிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நம் திராவிட மாடல் முதல்வர் அவர்களின் அன்பிற்கும் பாசத்திற்கும் உட்பட்ட பிரிக்கப்படாத வடக்கு மாவட்டம். இப்ப அது 4 மாவட்டங்களா இருக்கு. வடகிழக்கு மாவட்டம், வடக்கு மாவட்டம், கிழக்கு மாவட்டம் அப்படின்னு 4 மாவட்டங்களும் ஒரு காலத்தில் வட சென்னை மாவட்டமாக இருந்தது. அப்படி பிரிக்கப்படாத வட சென்னை மாவட்டத்தின் மாவட்ட செயலாளராக இருந்தவர் தான் நமது பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர், இன்றைய வடக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் ஆர்டி சேகர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி,
அடுத்த 2026 தேர்தலிலும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று இதைவிட உயர்ந்த பொறுப்புக்கு அவர் செல்ல வேண்டும் என்று உங்கள் பலத்த கரவொலியோடு என்னுடைய அன்பு அண்ணனை நீங்க வாழ்த்தணும். இது என்னுடைய ஆசை தான். ஒரு ஆசையை வெளிப்படுத்துறது ஒன்றும் தப்பு இல்லை. அற்புதமாக ரசித்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரிகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாஜகன்னு ஒரு கட்சியில திருச்சியில ஒரு கூட்டம் போட்டு அங்க இருக்கிற குரூப் எல்லாம் பேசுது. அதுல ஒரு அம்மையார் பேசுறாங்க. யாரு? கவர்னராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா இதே தான் பேசிட்டு இருக்காங்க. கை உயர்கிறதோ இல்லையா, இலை மலை துளிர்க்கிறதோ இல்லையா, முரசு கொட்டுகிறதோ இல்லையா, சூரியன் உதிக்கிறதோ இல்லையா, ஊமத்தம் பூச்சி தாமரை மலரும் அப்படின்னா தாமரை மலர்ந்த தீரும். அம்மா, இந்த குளத்துல தாமரை பூ நிறைய இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு கீழே பூச்சி புழுவே வாழ முடியாது. ஏன்? சூரிய ஒளி கிடைக்க விடாம தடுத்து கீழே இருக்கிற பூச்சி புழுவையெல்லாம் சாகடிக்கிறது தான் தாமரை. அந்த தாமரை ஒதுங்கின பிறகு சூரிய ஒளியும் காற்றும் பட்ட பிறகுதான் அந்த குளத்தில் இருக்கிற உயிரினங்களே வாழும். இன்னைக்கு நான் சொல்றேன், சூரியனால் கிடைக்கக்கூடிய பலன்களை எல்லாம் தடுத்து கொண்டிருப்பது தாமரை. அதை விட பெரிய கொடுமை நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. ஏதாவது ஒரு உண்மை இருக்காயா அவர்கிட்ட? நேற்று டில்லிக்கு போனார். ஏன் போனீங்க அப்படின்னு கேட்டால் உண்மையை சொல்லிட்டு போக வேண்டியதானே. நாங்கள் அனைவரும் சேர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அக்கிரமங்களை பட்டியலிட்டு பெட்டிஷன் கொடுக்க போறோம் சொல்லிட்டு போங்க. போயிட்டாரு. கேட்குறாங்க, எதற்காக டெல்லி போனீர்கள்? அதாவதுங்க, எங்க அதிமுகவில் ஒரு கட்டணம் கட்டிட்டு இருக்கோமுங்க, அதை பார்க்கறதுக்காக நாங்கள் போனோமுங்க அப்படின்னு சொன்னதோடு நிறுத்தியிருக்கணும்ல. 12 மணிக்கு ஒரு போட்டோ வந்துருச்சு. என்னது? உள்துறை அமைச்சருக்கு மலர் சென்று கொடுத்து பொன்னாடை போத்தி அவர் கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காரியா. யாரு? அமித்ஷா. அது அந்த பைஜாமா போட்டு அந்த ஒயிட் பேண்டோட அப்படி கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காரு. கண்டது கிடையெல்லாம் தெரியுது, அசிங்கமா நினைக்காதீங்க. அப்படி உட்காந்துருக்காரு. முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர் கூட போன 4 பேர் இருந்தா. இதுக்கு பேர் பெட்டிஷன் கொடுக்க போனதா? பம்மி இந்த இப்படி உட்காந்துருக்காங்க. அவர் கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காரு. இந்த போட்டோ வந்த பிற்பாடு டக்குன்னு ஸ்டேட்மெண்ட்டை மாத்துறாரு. நாங்கள் அமித்ஷா அவர்களிடம் பெட்டிஷன் கொடுக்க போனோம். இங்க தமிழ்நாடு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாரு. அமித்ஷாவுடன் கூட்டணி வைக்க போவதாக, பாஜகவுடன் கூட்டணி வைக்க போறீங்கன்னு சொல்றாங்க. அது இப்போதைக்கு என்ன அர்த்தம்னா அங்க உள்ளுக்க மாத்து விழுந்திருக்குன்னு அர்த்தம். மாப்புல 4448 கோடி அடிச்சிருக்க ப்ரூஃப் இருக்கு. உள்ள வெள்ளிருவேன். என்ன சொல்ற? என்ன சொல்லணுமோ சொல்லிருங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு இங்க வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறார். பைத்தியம். உண்மையிலே பைத்தியத்தை பார்த்தீங்கன்னா பைத்தியம் மாதிரியே இருக்கான். ஆனா நான் பைத்தியம் இல்லைன்னு சொல்றேன்னா உண்மையான பைத்தியம். பைத்தியம் எப்பயும் தன்னை பைத்தியம் என்று சொன்னதாக சரித்திரமே இல்லை. இப்படிதான் ஒரு பைத்தியார் ஆஸ்பத்திரியில் நடந்த சம்பவம். டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு ஒரு பைத்தியக்காரனுக்கு. அவன் குணமாயிட்டான்னு பார்க்கறதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. ஒரு 200 ரூபா நோட்டு, ஒரு 500 ரூபா நோட்டு, ரெண்டையும் வச்சு இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்க. அவன் 200 ரூபாய் எடுத்தான்னா இன்னும் பைத்தியத்தில் இருக்கான்னு அர்த்தம். அப்படின்னு நினச்சிட்டு அவன் 200 ரூபாய் எடுத்துட்டான். அப்போ இன்னும் பைத்தியமாக தான் இருக்கான் போல. அடுத்த நாள் 200 ரூபா, 500 ரூபா, திருப்பியும் 200 ரூபாய் எடுத்திருக்கான். இன்னும் தெரியல. 3வது நாள், 4வது நாள், 1 மாதம் இதே மாதிரி 200, 500, 200 ரூபாயா எடுத்திருக்கான்.
1 மாசம் நான் சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் பைத்தியம் தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு டாக்டர் இப்படி ஆழ்ந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்காரு. பின்னால அந்த ரூபாயை எடுத்தான் பார்த்தீங்களா பேஷண்ட்டு, அவன் பேசிட்டு இருக்கான், டாக்டர் என்னைய பைத்தியம் நினச்சிக்கிட்டு இருக்காரு, நான் அன்னைக்கு 500 ரூபாய் எடுத்திருந்தேன்னா குணமாயிட்டேன்னு வீட்டுக்கு அனுப்பியிருப்பாரு. 1 மாசம் 200 200 200 200ன்னு 30 தடவை எடுத்து கிட்டத்தட்ட 6000 ரூபா 200 6000 ரூபா இப்போ நான் சம்பாரிச்சிட்டேனே. நான் பைத்தியமா அந்த டாக்டர் பைத்தியமான் இருக்கான். பைத்தியம் மாதிரி நடிக்கிறான் பார்த்தீங்களா, அவனை நம்பவே கூடாது. சகோதரிகள்கிட்ட சொல்கிறேன், 3 டைப்பான பெண்கள் இருக்காங்க. புருஷன் திட்டுவான், போடி அப்படிமா, என்ன போடி, ஆம்பளைனா உனக்கு அவளை, இது பொம்பளைனா உனக்கு அவளை, இலக்காரமாயா, ஏயா கத்துற, இன்னும் கத்துற, கத்துவையா அப்படி எதிர்த்து கத்துறாங்கல்ல. இது ஒரு வகை. ஒருத்தர் பார்க்குறாரு, என் வீட்டில் நடக்கிறத அப்படியே பேசுகிறாரு அப்படின்ட்டு இந்த வீடு பார்க்குறாரு. பல வீடுகளில் அப்படித்தான். இன்னும் சில வீட்டில் மனைவியை திட்டுவார் ஒருத்தர், உன்னைய அடிச்சு பாருப்பா, பல்ல கழட்டிடு வண்டி, என்ன சொல்லுதுவனே கண்டே பிடிக்க முடியாது. அவனு உத்து உத்து கேட்டு பார்க்கறான், என்ன கெட்ட வார்த்தை வருதோ அவன் இப்படியே பார்த்துட்டு என்ன சொல்றானே புரியலையேன்ட்டு. இது 2வது வகை. 3வது டைப் ஒன்று இருக்கான். புருஷன் உன்னையெல்லாம் வெட்டி கொல்ற வேண்டி அப்படிங்கிறான். இந்த பேசாம உட்காந்துருக்கு பார்த்தீங்களா ஒரு பொம்பளை, இவ தான் ரொம்ப டேஞ்சரானவ. புருஷனை எந்த நேரம் வேணாலும் விஷம் வச்சு கொண்டுருவாயா. இந்த உம்முன்னு உட்காந்துருக்க ஆள் தான் நாட்டில் பிரச்சனையே. இந்த கூட்டத்தில் நான் பேச பேச இவ்வளவு மகிழ்ச்சியாக சிரிக்கிறாங்க. அந்த பெண்கள் சிரிக்கிற சத்தம் இப்போ என் காதில் விழுகுது. இதைத்தான் வள்ளுவர் சொன்னார், செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாளினும் என்னன்னார். காதால் கேட்டு அனுபவிக்கின்ற அந்த சுகத்தை அனுபவிக்க தெரியாதவர்கள் இந்த உலகத்தில் செத்துருங்களான்னாரு. யாரு? திருவள்ளுவர். ஒரு நகைச்சுவையை கேட்டு சிரிக்க முடியலன்னு ஒருத்தன் வச்சுக்குங்க, விஷத்தை கொடுத்து செத்துடலாம். இந்த இப்படியே எவ்வளவு ஜோக்கு அடித்தாலும் சில பேர் இந்த இப்படியே இருப்பான். அவன் கண்டிப்பாக ஒரு 20 பேர்த்த கொலை பண்ணாமல் சாக மாட்டான். அவன் இந்த சிரிக்காத ஆளால் தான் நாட்டில் பிரச்சனையே. ஆனால் என்னுடைய சகோதரிகள் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிற அந்த காட்சி எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியில் தான் எங்களுடைய சகோதரிகள் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஐயா, என்ன காரணம்? ஒரு காலத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா பஸ்ஸுக்கு செலவாகும்னு வீட்டுக்காரரு, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன்டி, கல்யாணத்துக்கு வேணாம், நீங்கள்லாம் வர வேணாம், நான் மட்டும் போய் மொய் பணத்தை வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ எப்படி மாறிடுச்சு தெரியுமா? கல்யாணத்துக்கு நான் போகல, பஸ்ஸில் டிக்கெட்டு கேட்பாங்க, நீ மட்டும் போயிட்டு வா, நம்ம மகளையும் கூட்டிகிட்டு போ, எங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு போ. 3 பேர்த்துக்கும் டிக்கெட் இல்லை. மாமியாரும் மருமகளும் ஒன்றா கல்யாணத்துக்கு போகிறாங்க. புருஷன் வீட்டில் பால் காய்ச்சி காப்பியை போட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி மாமியாரும் மருமகளும் ஒன்றா கல்யாணத்துக்கு போகின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை உருவாக்கிய விடியல் பயணம்ங்கிற திட்டத்தை தந்தவர் எங்கள் தளபதியாரியா. அந்த பஸ்ஸில் போகிறப்ப அவங்க பார்க்குற காட்சிகள், பேசுகிற பேச்சு, மனசில் இருக்கிறத பூரா கொட்டி, பெண்களுக்கு எது தெரியுமா ரொம்ப சுகமான நேரம்? இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் புறணி பேசிக்குவாங்க பார்த்தீங்களா, அதுதான் சுகம். ஏக்கா கேட்குற அந்த வகத்தரிச்சல ஒரு அம்மா சொல்லுது, ஏக்கா ஏன் என்ன பிரச்சனை உன் வீட்டில்? போய் ஒரு வாத்தியாரை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டானுங்க. ஏன் வாத்தியார் தானே நல்லா சம்பாதிப்பாரு? சம்பாதிக்கிறாரு, பள்ளிக்கூடத்துலேயும் வாத்தியாராக தான் இருக்காரு, வீட்லேயும் வாத்தியாராக தான் இருக்காரு. ஏன் என்ன பண்ணுறாரு? காப்பியில் சக்கரை போடலக்கா, பெஞ்சு மேலே ஏறி நில்லுங்கிறாரு. ஒரு நாள் வெளியே போய் முட்டிக்கால் போடுறீங்கிறாரு. இந்த ஆளு கூட நான் எப்படித்தான் குடும்பம் நடத்துறதுன்னு. இன்னொரம்மா சொல்லிச்சு, ஓம் புருஷனாவது பரவாயில்லக்கா, என் புருஷன் பஸ்ஸில் மெக்கானிக் வேலை பார்க்குறேன், வேலை பார்த்துட்டு வந்து கட்டிலுக்கு அடியில் போய் படுத்துக்கிட்டேன், நானும் காணான்னு தேடுறேன். 2:30 மணிக்கு ஸ்பானர் எங்க அப்படின்னு இருக்கான். எங்கேயா படுத்திருக்கா? கட்டிலுக்கு அடியில்.
ஏன் இங்கே வந்து படுத்தேன்னா பஸ்ஸுக்கு அடியில் படுத்து படுத்து வேலை பார்த்தேன் ஞாபகத்தில் கட்டிலுக்கு அடியில் வந்து படுத்துட்டேன்னு. நல்ல வேலை நம்ம வீட்டு கட்டிலுக்கு அடியில் வந்து படுத்தேன். பக்கத்து வீட்டு கட்டிலுக்கு அடியில் போய் படுத்துருந்தீங்கன்னா நேரம் நம்ம எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனில் கிடக்கணும்யா அப்படின்னு இருக்கு. இந்த ஆளை கட்டிக்கிட்டு நான் எப்படி வாழ்கிறதுன்னு அது வயிற்றுல பஸ்ஸில் பேசுது. இன்னொருமா சொல்லுது, உங்கள் புருஷனுங்களாவது பரவாயில்லடி, நான் ஒரு டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ராத்திரி 1:30 மணிக்கு வண்டி ஓட்டுற மாதிரி கனவு கண்டு என் குடுமையை பிடிச்சி கியர் போடுறேன்ட்டு ஃபஸ்ட்டு செகண்டு டாப் பண்ணிட்டு இப்படியே ஆட்டுன்னு ஆட்டி ரிவர்ஸ்ன்னு இப்படி இழுத்தாரு. யோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா, வண்டி ஓட்டுற ஞாபகத்தில் கீழே மயம் படுத்திருக்கேன், அவன் மூஞ்சியை வதக்குன்னு பிரேக்குன்னு மிதிச்சு அவன் மூக்கில் இருந்து ரத்தம். குடும்பமே எந்திரிச்சு இந்த ஆளு கூட நான் எப்படி வாழ்கிறது பஸ்ஸில் சொல்லுது அந்த அம்மா. லாஸ்ட்டாக ஒரு அம்மா சொல்லுச்சு, உங்கள் புருஷனுங்களையாவது திருச்சி புள்ளாண்டி நான் அந்த அரசியல் கூட்டத்தில் மீட்டிங் பேசுகிறாருல அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படியா, நல்லா பேசுவார், மீட்டிங் பேசிட்டு வீட்லேயும் வந்து மீட்டிங் பேசுகிறாரு அப்படின்னு. ஏன் 1:30 மணிக்கு வந்தார் மீட்டிங் பேசிட்டு, வாங்க மாமான்னு அன்பார்ந்த மனைவி அவர்களே, எனக்கு பொண்ணு கொடுத்த மாமனார் அவர்களே, மற்றும் எனது சகலைகளே, மற்றும் எனது மைத்துணர்களே, மற்றும் 16வது வட்டத்தின் செயலாளராக இருக்கின்ற எனது அருமை தம்பி அவர்களே. அந்த அம்மா, யோ மீட்டிங் எப்போ முடிஞ்சு? இங்கேயுமா மீட்டிங்கு? சரி இந்த ஆளை நீ எப்படி மேய்க்கிறன்னா ஒரு சால்வையை போத்துனா பேசாமல் போய் படுத்துக்கிறாரு அப்படின்னு. பெண்கள் அவங்களுடைய மனசில் இருக்கிறத வெளிப்படையாக அந்த பஸ்ஸில் உட்காந்து பேசுகிறாங்க. ஐயா, இந்த சுதந்திரமான ஒரு பயணத்தை, விடியல் பயணம் என்ற திட்டத்தை உருவாக்கிய இந்தியாவிலேயே முதலமைச்சர் நம் தளபதியார் மட்டும்தானே. அந்த மகிழ்ச்சியான பயணத்தில் ஒவ்வொரு பெண்ணும் மாசத்துக்கு 888 ரூபாய் சேகரிக்கிறார்கள், சேமித்து வைக்கிறார்கள்னா மாதம் 1000 ரூபாய் எல்லாம பஸ்ஸு காசை மிச்சப்படுத்தி 888 ரூபாயை சேமிக்க செய்த முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அது மட்டுமா? ஐயோ ஐயோ, இந்த பாஜகவினுடைய தலைவர் ஒரு தம்பி இருக்காரு, போலீஸ் ஆபீசராக இருந்தவர். அவரு, நான் அந்த பேரை இதுக்கு சொல்லிக்கிட்டு, போலீஸ் ஆபீசர், அவர் போலீஸ் ஆபீசராக இருந்தாருங்கிறதுக்காக இப்படித்தான் ஒரு போலீஸ் அதிகாரி இது மாதிரி 5 மாடி கட்டடத்தில் மாட்டிக்கிட்டாரு. கீழே நெருப்பு பிடிச்சிருச்சு. பெரிய எஸ்பி அவர் அங்க மாட்டிக்கிட்டாரு. கத்துறாரு எஸ்பி, காப்பாத்துங்கடா காப்பாத்துங்கடா. கீழே பிடிச்சி எரியுது. கீழே 10 போலீஸ்காரங்க, எஸ்பி ஐயா ஐயா என்னங்கய்யா காப்பாத்துங்கடா எப்படியாது. உடனே பெரிய வலை ஒன்று எடுத்துக்கிட்டு 10 போலீஸ்காரங்க அப்படியே ஆளுக்கு வரிசையாக பிடிச்சி நின்ட்டாங்க. எஸ்பி ஐயா குதிங்க, நாங்கள் உங்களை பிடிச்சிக்கிறோம், 1 2 3 அப்படின்னா எஸ்பி குதிச்சிட்டாரு. எஸ்பி இப்படி வர 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 எஸ்பியை பார்த்தோன்னா கான்ஸ்டபிள் என்ன செய்வாங்க, ஓகே சன்னு நெட்டை விட்டுட்டான். எஸ்பி கீழே விழுந்து மூஞ்சி முறையெல்லாம் பேர்ந்து ஆஸ்பத்திரியில் கோமா ஸ்டேஜில் இருக்காரு. அண்ணாமலை அவர்களே, 2026 உங்கள் நிலைமை இதுதான். 2026 ஆகஸ்ட் 15 கோட்டை கொத்தளத்தில் சுதந்திர தின கொடியை ஏற்றப்போவது எங்கள் தமிழகத்தின் இன்றைய முதல்வர் தளபதி ஸ்டாலின். இன்னைக்கு பாருங்க, படிக்க வைக்கணுமையா பிள்ளைகளை, படிக்க வைக்கிற. நான் வாத்தியார், நான் பாடம் நடத்திட்டு இருந்த காலத்துலலாம் இதில் பள்ளிக்கூடத்தில் இந்த அறிவியல் ஆய்வகம்லாம் கிடையாது. ஆக்சிஜன் தயாரித்தல்னா வாயிலேயே தான் தயாரிக்கணும். இன்னைக்கெல்லாம் ஆக்சிஜனை தயாரித்து காட்டுறாங்க வாத்தியார். நான்லாம் எப்படி பாடம் நடத்துவேன் தெரியுமா? ஆக்சிஜன் என்பது என்ன அப்படின்னு எப்படி பாடம் நடத்துவோம்னா, ஆக்சிஜன் என்பது குளிர்ச்சியான காற்று, கார்பன் டை ஆக்சைடு வெப்பமான காற்று. இதை எப்படி மாணவர்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறது? நான் எப்படி புரிய வச்சுப்பேன் தெரியுமா? டேய் உதட்ட எப்படி ஊன்னு வச்சுக்குங்க, அப்படின்னு ஊதுங்க, காற்று எப்படி இருக்குன்னு தொட்டு பாருங்கடா, சூடாக இருக்கு சார். காற்றை அப்படியே வாயில் வச்சு அப்படின்னு உறிஞ்சுங்க, இப்போ எப்படிடா இருக்கு, குழு குழுன்னு இருக்கு சார்.
உள்ளே செல்லும் காற்று ஆக்சிஜன், அது குளிர்ச்சியாக இருக்கும். வெளியே வரும் காற்று கார்பன் டை ஆக்சைடு, அது வெப்பமாக இருக்கும்னு இப்படி ஒரு வாத்தியார் கஷ்டப்பட்டு அன்னைக்கு பாடம் நடத்தினான். ஆனா இன்னைக்கு எங்கள் தலைவர் பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறாரு, 6800 அரசு பள்ளிகளில் நவீன அறிவியல் ஆய்வகம் அமைத்து தரப்படும், மாணவர்கள் அறிவியலை அற்புதமாக கற்பதற்கு வழிவகை செய்யப்படும் பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காரு. ஒரு காலத்துல பெண்களை பற்றிய பாட்டெல்லாம் எப்படி இருந்துச்சு? பெண்களை வர்ணிக்கிற பாட்டா இருக்கும். பாத்தீங்கன்னா அழகு அழகு அழகு, அழகை பத்தி பாட்டு அம்புட்டு இருக்கு. அவள் செந்தமிழ் தேன் மொழியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள். யார்? டிஆர் மகாலிங்க. எம்ஜிஆர் பாட்டு. அப்படியே அப்ப வர்ணிக்கிறதுக்குனே பாட்டு, எம்ஜிஆருடைய பாட்டுலாம். ஆஹா, மூடி கிடந்த இமை இரண்டும் பார் பார் என்றன, முந்தானை காற்றில் அடிவாவா என்றது, ஆடி கிடந்த கால் இரண்டும் நில் நில் என்றன, ஆசை மட்டும் வாய் திறந்து சொல் சொல் என்றது, அன்னக்கொடியிடை முன்னும் பின்னும் ஐயோ ஐயோ என்றது அப்படின்னு பாடுவார் எம்ஜிஆர். சிவாஜி கணேசன் எப்படி பாடுவாரு? அடே எங்க அப்பா, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. ஒரு பெண் அழகா இருக்குன்னு சொல்லிட்டோம்னா அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. காரணம் அழகு. இப்போ ஒரு பாட்டு பாத்தீங்களா? தேவானந்தம் பாடுவார், சலோமியா சுண்ட கஞ்சி சோறுடா, சுரும்பு கருவாடுடா, வாழ மீனு காலுடா, வர்ற ஸ்டைல பாருடா சலோமியா. இன்னொரு பாட்டு, விதவிதம்மா சோப்பு சேப்பு கண்ணாடி, எங்க அக்கா மக வந்து நின்ன முன்னாடி, எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி, அத உடஞ்சிராம பாக்குறவன் கில்லாடி, டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா அப்படின்னு பாடுவாரு. குன்றத்துல கோயில் கட்டி கும்மாலம்மா கும்மி அடிச்சு அப்படின்னு எம்புட்டு பாட்டு. வெறும் மகிழ்ச்சி பாட்டா இருக்கா? பெண்கள் மேல கோபம் வந்துருச்சுன்னா திட்டி பாடுற பாட்டு எம்புட்டு இருக்கு தெரியுமா? மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது, எழுதுங்கள் என் கல்லறையில் அவள் இரக்கம் இல்லாதவள் அப்படின்னு திட்டுறேன். இன்னொரு திட்டி பாட்டு எழுதியிருக்காங்க பாருங்க, ஒரு 3 முடிச்சால முட்டாள ஆனே கேளு கேளு, 3 முடிச்சால முட்டாள் ஆயிட்டானா. பொம்பளைங்க காதலத்தான் நம்பி விடாதே நம்பி விடாதே அப்படின்னு அங்க ஒருத்தர் ஆஹா அப்படிங்கிறாரு. யார்கிட்டயே ஏமாந்துட்டாரு போல இருக்கு. ஆஹா அப்படிங்கிறாரு. பெண்களை வர்ணிக்கிறது தான் ஆம்பளைய தான், பெண்களை திட்டுறதும் ஆண்கள் தான். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு எதெல்லாம் மகிழ்ச்சி தரும்? அழகை வர்ணிச்சா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னா சந்தோஷப்படுவாங்க. ஒரு 5 பவுன் நகை போட்டு வந்திருக்கீங்க, இது யார் வாங்கி கொடுத்தது? எங்க மாமே நான் வயசுக்கு வந்தப்ப வாங்கி போட்டது, 5 பவுன். அந்த 5 பவுன் நகைக்கு அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஆனா அந்த அழகு நகையும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. அந்த நகையை போட்டுட்டு பஸ்ல போக முடியுமா? யாரை பார்த்தாலும் திருடை மாதிரியே தெரியும் அந்த அம்மாவுக்கு. பக்கத்துல ஒரு அம்மா வந்து உட்காரு, யாரு என் பக்கத்துல நெருங்கி நெருங்கி உட்காருறா, அத்துட்டு போயிடுவாளோ அப்படின்ட்டு சேலை எடுத்து இப்படி மூடிக்குது. ஒரு 5 பவுன் நகை உங்களுக்கு நிம்மதியை கொடுக்காது, வேதனையை தான் கொடுக்கும். எங்கேயாவது வச்சிருக்கலாம் பத்திரமா, நம்மகிட்ட சொத்து இருக்குன்ட்டு. அழகு ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. வயசாகி போச்சுன்னா அந்த அங்கே நரைச்சதில் ஒரு அம்மா, அந்த அம்மாலாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்க. இன்னைக்கு என்னங்க நாங்களாம் என்னத்தை சொல்ல, அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்து இது பண்ண பிள்ளைகள்லாம்
இன்னைக்கு பல்லு போய் உக்காந்துருக்குது. ஐயாங்க நல்லா இருக்கியா அப்படின்னு என் கூட படித்தவில்ல. என்னப்பா இப்படி இருக்க, அப்புறம் இப்படியாவா இருப்பாங்க, நீயும் தான் வளர்க்க மண்டையாகி இப்படி போயிட்ட. சின்ன பிள்ளையில நல்ல அழகு ரொம்ப நாளைக்கு இருக்காது, நிரந்தரம் இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற நகை திடீர்னு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அடகு வச்சிருவீங்க, அவ்வளோதான். உங்கள்கிட்ட இருக்கிற சொத்தை கூட உங்களால் ஏமாற்றி யாராவது எழுதி வாங்கிட்டு போயிடுவாங்க. இவை எல்லாவற்றையும் அழிக்க முடியாத ஒரு சொத்து எது என்றால் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி. அந்த படிப்பு தாயா ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய பவர். எங்க அப்பா எனக்கு ஒரு 10 ஏக்கர் நிலத்தை எழுதி வச்சிருந்தாருன்னா லியோன் இந்த இடத்துல வந்து பேசிட்டு இருப்பானா? அங்க உட்காந்து விவசாயம் பண்ணி கணக்கு எழுதிட்டு இருப்பேன். தேங்காய் 5000, இன்னைக்கு ஒரு தேங்காய் 8 ரூபாய்க்கு போகுதுன்னு 5000 × 8ன்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பேன். எங்க அப்பா ஒரு 5 கடை எழுதி வச்சிருந்தாருன்னா கடைக்கு முதலாளியா இருப்பனே ஒழிய பாடநூல் கழக தலைவரா இங்க என் சகோதரிகள் முன்னால கைதட்டு வாங்கிட்டு இருப்பனா? எனக்கு என் தந்தை கொடுத்தது சொத்துக்கள் அல்ல, என் தந்தை எனக்கு கொடுத்தது கல்வி என்ற அழியாத சொத்து. வெள்ளத்தால் அழியாது, வெந்தனால் வேகாது, எப்படிப்பட்ட நிலையிலும் அழியாத செல்வம் எது என்றால் அதுதான் கல்வி. அந்த கல்வியை இன்று இந்தியாவிலேயே அதிகமாக பெண்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் மாநிலம் தமிழ்நாடு. யார் சொல்லியிருக்கா தெரியுமா? இந்தியா டுடேன்னு ஒரு பத்திரிகை இன்னைக்கு ஆய்வு செய்து பெண்களுக்கு அதிகமாக கல்வி கொடுக்கும் மாநிலத்தில் 53% பெண்களுக்கு கல்வி கொடுத்த மாநிலம் முதலிடத்தில் தமிழ்நாடு என்ற பெயரை தட்டி சென்றிருப்பவர் நம் தளபதி ஸ்டாலின். இது ஒரு நாட்டுக்கு பெருமையா? ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி பாராளுமன்றத்தில் அறிவிக்கிறார், இப்ப நான் பேசினது இந்தியா தெரிஞ்சவங்க ஏதாவது தப்பா நினைச்சிடாதீங்க. அவர் என்ன பெரிய பெருமை பேசினார் தெரியுமா? மகா கும்பமேளாவில் 66 கோடி பேரை குளிக்க வைத்த சாதனை மோடி. இது ஒரு பெரிய சாதனை ஆயா. குளத்துல 66 கோடி பேரை குளிக்க வச்சாரா? இதுவா ஒரு நாட்டின் சாதனை? என் தலைவர் பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறாரு, ஒரு காலத்துல நம்ம ஒரு பாட்டு கேட்கணும்னா ரெக்கார்டு பிளேயர்ல கேட்போம். பார்த்துருக்கீங்களா? கல்யாண வீட்டில் போடுவாங்க, மணமகளே மருமகளே வா வா. அது ஸ்பீடா தப்பா வச்சானா மாறி மாறி ஓடும். மணமகளே மருமகளே வா, ஒழுங்கா வைடா. மணமகளே மருமகளே வா, ஸ்பீட கரெக்டா வைடா. மணமகளே மருமகளே வா வா, உன் வலது வலது வலது. அங்கனே நின்னுக்கிறேன். நீ இப்போ ரெக்கார்டே போட வேணாம், பிள்ளைய உள்ளே கூப்பிடுங்கடா. முகரே பாரு, மைசெட்டு மூஞ்சி ஆளும். ரெக்கார்டு பிளேயரில் கேட்டான். அப்புறம் எங்கள் பட்டிமன்றம் வந்த சமயத்தில் ஆடியோ கேசட்டுன்னு வந்துச்சு, பார்த்துருப்பீங்க. என் ஒரு பட்டிமன்றத்தை 4 பாகமாக போடுவாங்க. அதுக்கப்புறம் சிடி வந்துச்சு, காம்பாக்ட் டிஸ்க்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா பென் டிரைவ் அப்படின்னு வந்துருச்சு. ஒரு பென் டிரைவில் 1000 பாட்டு. இப்போ அதையும் தாண்டி சிப்பு நம்ம மொபைல் ஃபோனில் இந்த இவ்வளோண்டு தாயா இருக்கு. அதுக்கு பேர் என்ன? சிம் கார்டு. அதுக்குள்ள எவ்வளவு மேட்ரியா? கிட்டத்தட்ட 1 லட்சம் ஃபோனு, ஒரு 10,000 பாட்டு, நம்ம வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் அம்புட்டும் இந்த சின்ன பிளேட்டு தானே செய்து. அந்த பிளேட்டுக்கு முக்கியமானது எது என்று சொன்னால், அந்த சர்க்கியூட்டுக்கு முக்கியமானது செமி கண்டக்டர் என்ற துறை. இன்னைக்கு உலகத்தில் எந்த நாடு செமிகண்டக்டரை அதிகமாக பயன்படுத்துகிறதோ அதுதான் வளர்ச்சி அடைந்த நாடு. இன்னைக்கு அதுல முன்னணியில் இருப்பது சைனா, 2வது அமெரிக்கா. இன்னைக்கு நம்ம தலைவர் அதை எடுத்து செமிகண்டக்டரை பற்றிய அந்த நூலை முழுமையாக படித்து கோயமுத்தூரில் வரும் நிதியாண்டில் செமிகண்டக்டர் தொழிற்சாலையை சூலூரிலும் பல்லடத்திலும் திருப்பூரிலும் அமைக்க போகிறேன் என்று அதற்கான ஏற்பாடு. இது பெருமையா? அதே மாதிரி இஸ்ரோவோட தலைவர் நாராயணன் அறிவிக்கிறார், சந்திரயான் 5 அப்படிங்கிற விண்கலத்தை அனுப்பி செவ்வாய் கிரகத்தில் மனிதன் குடியிருக்கிறதுக்கு ஆக்சிஜன் இருக்கான ஆராய்ச்சி செய்ய போறோம். யாரு? நாராயணன் இஸ்ரோ தலைவர் இங்க அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த குரூப்புக கும்பமேளால குளிச்சாங்க.
கும்பமேளால டெய்லி ஒரு பிச்சைக்காரன் டெய்லி அந்த கங்கையில குளிச்சுட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருக்கான். ஒரு வருஷமா குளிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் நேரம் கோடீஸ்வரன் ஆயிருக்கணும்ல. 144 வருஷத்துக்கு ஒரு தடவை குளிச்ச நீயே பெரிய ஆள் ஆகும்போது டெய்லி குளிச்சவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆகின. ஆனா அங்க சில்லற காசு வாங்கி மாதாஜி பைசா நகீக கப்படியே நகீக காணா நகீக டெய்லி குளிச்சவன். நரிமுகத்துல முழிச்சா பணம் வரும்பான். வண்டலூர் மிருக காட்சி சாலையில 32 நரி கூட 20 வருஷமா இருக்கான் ஒரு ஆளு. டெய்லி 32 நரி முகத்துல முழிக்கிறான். நேரம் கோடீஸ்வரன் ஆயிருக்கணும்ல, காக்கி டவுசரை போட்டு புளிச்சோறு தின்னுட்டு இருக்கான். ஒரு மனிதன் கும்பமேளால குளிக்கிறது ஒரு மனிதனுக்கு வெற்றி இல்லையா? 2000 தொழில்நுட்ப பூங்கா என்பதை வெளிநாட்டில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சிந்தித்து தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும் என்று முதலில் அமைத்த இந்திய நாட்டில் முதலில் அமைத்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். டைடல் பார்க், இன்னைக்கு அந்த டைடல் பார்க்ல ஒவ்வொரு டைடல் பார்க்லையும் 80,000 900 1 லட்சம் இளைஞர்கள் இன்னைக்கு வேலை செஞ்சிட்டு இருக்காங்கய்யா. 2000 என் தலைவர் கண்ட கனவு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தொழில்நுட்ப பூங்கா. அதே மாதிரி செமிகண்டக்டர் என்ற துறையை இன்னைக்கு எங்கள் தளபதி ஸ்டாலின் ஆரம்பிக்கிறாரு. இன்னும் 10 ஆண்டுகளில் நம்ம சகோதரிகள் பெற்றெடுத்து இன்ஜினியரிங் படித்துட்டு இருக்கிற உங்க பிள்ளைகள்லாம் அந்த செமிகண்டக்டர் தொழிற்சாலையில் 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய இன்ஜினியர்களாக வேலை பார்ப்பார்கள் என்பதற்கு இன்னைக்கே திட்டம் தீட்டுற தலைவர். இது திட்டமா? கும்பமேளால குளிக்கிறது. செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் அனுப்பிட்டு இருக்கான். ஆனா இன்னைக்கும் ஜாதகத்துல பாப்பா பேரு லட்சுமி, ராகு கேது 7வது வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. சந்திரன் 6வது வீட்டுல இருந்து 5வது வீட்டுக்கு போறாரு. நாளைக்கு சனி 3வது வீட்டுல இருந்து 7வது வீட்டுல இருக்காரு. முதல்ல அந்த பிள்ளைய புகுந்த வீட்டுக்கு அனுப்பிடுறா. இவங்கெல்லாம் எந்த வீட்டுக்கு போனா உனக்கு என்ன? இவர் அந்த வீட்டுக்கு போறாரு, இவர் இந்த வீட்டுக்கு போறாரு, இவர் இந்த வீட்டுல இருந்து இடம் பெயர்ந்து அந்த வீட்டுக்கு போறார். பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம். அதனால செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு மாப்பிள்ளைய பாருன்ட்டு அந்த பிள்ளைய 35 வயசு வரைக்கும் கிளவி ஆக்கி உட்கார வச்சிருக்கேன். ஆனால் இன்னைக்கு செவ்வாய் கிரகத்துக்கே சென்று ஒரு பெண் சுனிதா வில்லியம்ஸ்ங்கிற ஒரு விண்வெளி வீராங்கனை விண்வெளியில போய் நடந்துட்டு வருது. இது சாதனையா? இந்த சாதனையை பேச வேண்டாமா நரேந்திர மோடி? கும்பமேளால குளிச்சதை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஒருத்தன் கரடியை கூட்டிட்டு ரோட்ல நடந்து போய் இந்த கரடி முடியை கட்டினா பணம் வரும்னு சொன்னோன்னா ஒவ்வொருத்தனும் வாங்கி 4 முடி எவ்வளவு? ஒரு முடியை 50 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கேன். 4 முடி 200 ரூபா வாங்கி மோதிரத்துல கட்டிக்கிட்டு இருக்கான் கரடி முடிய. கொஞ்சம் யோசிக்க வேணாம்? கரடியவே வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கவன் பிச்சை எடுத்துட்டு போறானே ரோட்ல. அந்த கரடியில இருக்க 4 முடிய கையில கட்டினா எப்படி அவன் வாழ்க்கை முன்னேற? சிந்திக்க வேணாம் ஐயா? இதைத்தான் என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் தன்னுடைய திரைப்படத்தில் மக்களுக்கு புரிகின்ற வகையில் வசனங்களாக எழுதி பாடல்களாக எழுதிய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற அற்புதமான தலைவர் இல்லையா? இன்னைக்கு எத்தனை திட்டங்களை நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். பிள்ளைங்கள்லாம் காலையில நம்ம நாகம்மை கருப்பையா பேச்சாளர் சொன்னாங்கல்ல, காலையில பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வருதுங்க. அப்ப டீச்சர் பாடம் நடத்துறாங்க. இங்கிலீஷ் ரைம்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் கோயிங் டு டீச் இங்கிலீஷ் ரைம்ஸ். ஓகே மிஸ். ரிஞ்சா ரிஞ்சா ரோசஸ், பாக்கெட் ஃபுல் ஆஃப் பாய்சஸ், அஸ்ஸா புஸ்ஸா ஆல் ஃபால் டவுன். பிள்ளையெல்லாம் பொத்துன்னு விழுந்துருச்சு. திரும்ப மிஸ். ஸ்டாண்ட் அப். ரிஞ்சா ரிஞ்சா ரோசஸ். எல்லா பிள்ளைகளும் எந்திரிச்சு 2 பிள்ளைய படுத்தே கிடக்குது. ஸ்டாண்ட் அப். படுத்தேரு. பாப்பா ஹலோ ஸ்டாண்ட் அப். மயக்கம் போட்டு விழுந்துருக்கு. மிஸ் கேட்குறாங்க, என்னப்பா? காலையில சாப்பிடல மிஸ். ரிஞ்சா ரிஞ்சா ரோசஸ் பாடிட்டு அஸ்ஸா புஸ்ஸா ஆல் ஃபால் டவுன் விழுந்துட்டு எந்திரிக்கல. காலையில் சாப்பிடாமல் வருகின்ற அந்த குழந்தை எப்படியா பாடம் படிக்கும்? வயிற்று பசியோட இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க என்ன பாடம் நடத்தினாலும் மண்டையில ஏறுமா? பசியோட உட்காந்துருக்கான். மகாத்மா காந்தி என்ன சொன்னார் அப்படின்னா முதல்ல இட்லி நீங்க சொன்னாரு. போ சொல்லியா
அவர் என்ன சொன்னா, இப்ப எனக்கு என்ன பசிக்குது, இட்லி வாங்கிட்டு வாம்மா. அவன்கிட்ட போய் அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல். காதுல விழுகாது. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் தமிழையா பாடம் நடத்துறாரு. அவனுக்கு காதுல இட்லி ஆகி தோசையாகி சட்னி ஆகி சாம்பாராகி பூரியாகி கிழங்காகி ரொட்டியாகி குருமாவாகின்னு தான் காதுல கேட்குமே ஒழிய, பசியோடு இருக்கிறவன்ட்ட போய் வானாகி மண்ணாகி பாடினா மண்டல ஏறுமா? அதை விட பெரிய கொடுமை பசியோட உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு டீச்சர் நடத்துறாங்க பாடம். அடுத்த பாட்டு, தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை. பசியோட இருக்கவனுக்கு தோசைன்னு கொண்டு வந்து ஒன்று கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கேன். மிஸ் வெறும் பாட்டை மட்டும் பாடிக்கிட்டு இருக்கேன். அடுத்த பாட்டு என்ன மிஸ் பாடுறாங்க, அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தா இலையில் சோறு போட்டு. சோறு இல்லாம தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன், இங்கே வந்து இந்த அம்மா போர்டில் சோத்த போடுதேன்ட்டு. காலையில் வரும் மாணவர்கள் பசியோடு இருக்கக்கூடாது என்று புத்தக பையை மட்டும் பார்க்காமல் அவர்கள் இறைப்பையையும் பார்த்த ஒரு தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இல்லையா? காலை சிற்றுண்டவு 17 லட்சம் குழந்தைகளுக்கு போட்டு இப்போது பட்ஜெட்ல இன்னும் 3 லட்சம் குழந்தைகள், இப்ப 20 லட்சம் குழந்தைகள் தமிழ்நாட்டில் காலை உணவு உண்கின்றனர் என்றால் அந்த சாதனை படைத்த தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இல்லையா? இன்னைக்கு கூட்டணி வைப்பீங்களா வைக்க மாட்டீங்களான்னா ஒழுங்கா பதில் வரல. இப்படிதான் தவளையும் சுண்டெலியும் கூட்டணி வச்சிருக்கு. தவளை இப்படி ஜம்ப் பண்ணி போறதை எலி பார்க்குது. உன்னையே நீ மட்டும் இப்படி குதிச்சு போறிய, என்னையால குதிச்சு போக முடியல, பொந்துக்குள்ளையெல்லாம் போறேன், குதிக்க முடியல என்னால. தவளை சொல்லியிருக்கு, நான் குதிச்சு போறேன், உன்னையால சந்து பொந்துக்குள்ள வேகமா போறேன், என்னால அப்படி போக முடியலையே. 2 பேரும் கூட்டணி வச்சுக்குவோம். தவளை யாருன்னா பாஜக, சுண்டெலி அதிமுக. கூட்டணி எப்படி? ஆளுக்கு கயிறை போட்டு உங்கால நீ கட்டிக்க, எங்கால நான் கட்டிக்க. பொந்துக்குள்ளே போகிறப்போ உன்னையே நான் கூட்டிகிட்டு போகிறேன். எது? எலி. அக்ரிமெண்ட்டு. பொந்துக்குள்ளே எலி போயிடுச்சு. தவளையால் அந்த உடம்பு வச்சுட்டு பொந்துக்குள்ளே நுழைய முடியல. நெல்லு வா, வர முடியல, பொந்துக்குள்ளே நுழைய முடியல, வர்றியா இல்லையா வெளியே அப்படின்னு சாக பொழைக்கிறதுக்குள்ளே வந்துருச்சு சுண்டெலி. என்னாச்சு? நீ வாட்டுக்கு பொந்துக்குள்ளே போயிட்டா, நான் தண்டி உடம்பு வச்சுக்கிட்டு உள்ளே நுழைய முடியல, அறிவு வேணாம். சரி வா போகலாம். தவளை இப்படியே குதிச்சு என்னைய நீ வந்து பொந்துக்குள்ளே சாகடிக்க பார்த்தேல, உன்னைய நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு தவளை ஜம்ப் பண்ணி தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. தண்ணிக்குள்ளே ஜாலியாக அப்படி நீந்திக்கிட்டு இருக்கு. எது? தவளை. எலியால் நீந்த முடியுமா? உள்ளுக்கு போய் மூச்சு திணறுது. ஏய் வெளியே கூட்டி போ, வெளியே. சாவு இங்கேயே சாவு, என்னை பொந்துக்குள்ளே வச்சு சாவடிச்சில அப்படின்ட்டு தவளை நீச்சல் அடித்து எலி செத்தே போச்சு. தவளை சந்தோஷம் எலி அப்படியே பார்க்க, செத்துட்டியா எங்க அப்படின்னு. மேலேருந்து கழுகு பார்த்துச்சு, செத்த எலி, தூக்கிட்டு போயிடுவோம்டான்ட்டு கயிறோட யாரை? தவளையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடுச்சு. தூக்கிட்டு ஒரு மரத்தில் கொண்டு போய் உட்கார வச்சு எலியை தின்னு முடிச்சிருச்சு. தவளை மலையில் மரத்தில் காஞ்சி அதுவும் செத்துருச்சு. 2026 எலியும் தவளையும் கூட்டணி வச்ச மாதிரி தான் இன்னைக்கு பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்கியா இல்லையா சொல்லுங்க. அதாவது தேர்தல் நேரத்தில் நாங்கள் போய் காலில் விழுந்துக்கிடுவோம், இப்போ விழுவணும்னு அவசியம் இல்லைல்ல. என்னையா கட்சி, என்ன ஒரு அலங்கோலம். டி ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் பேசுறாரு, பாஜகவோடு சேர்ந்ததால் தான் நான் தோத்து போனேன், செத்தாலும் இனி பாஜகவுடன் கூட்டணி இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. இன்னைக்கு போய் அமித்ஷா கிட்ட எப்படியா காப்பாத்துக்க, வெக்கமா இல்ல? தன்மானத்தையும் சுயமரியாதையும் கற்றுக் கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். உங்களை போல் அடிமையாக இருந்த இயக்கம் திமுக அல்ல. இன்னைக்கு அப்படி. அதனாலதான் அஇஅதிமுக அப்படிங்கிற அந்த பேர்ல திமுகவை மட்டும் எடுத்துருங்க. அதுக்குள்ள திமுக இருக்குல்ல, அஇஅதிமுக. திமுகவை மட்டும் எடுத்துட்டா மீதி 3 எழுத்து இருக்கு. என்ன எழுத்து? அஇஅ. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அகில இந்திய அடிமைகள் அப்படின்னு அர்த்தம்.
உங்கள் கட்சியிலிருந்து திமுகவை எடுத்து விட்டால் நீங்கள் அகில இந்திய அடிமைகள் என்பது இன்னைக்கு தெளிவாயிருச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், சிறு குழந்தைகளிலிருந்து முதியோர் வரை என்று திட்டங்களை தந்து அவர்களின் நெஞ்சங்களில் குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். தமிழ் மொழியினுடைய சிறப்புக்கு வேற உதாரணமே தேவையில்லை. அம்மா அப்படிங்கிற வார்த்தை எவ்வளோ அழகான வார்த்தை. ஆங்கிறது உயிரெழுத்து, இம்ங்கிறது மெய்யெழுத்து, மாங்கிறது உயிர்மெய் எழுத்து. எனக்கு உயிரை தந்து மெய்யை தந்து என்னை உயிர்மெய்யோடு என்னை இந்த உலகத்திற்கு தந்தவள் அம்மா. அதனால தான் உயிர் மெய் உயிர்மெய். எப்படி பாருங்க, வேற எந்த மொழியிலும் இந்த அழகு, தமிழ் மொழியை தவிர வேற எந்த மொழியில இந்த அழகு கிடையாது. அப்பா, ஆ இப்பா, ஆ உயிரெழுத்து, இப்பு மெய்யெழுத்து, பா உயிர்மெய் எழுத்து. உயிர் என்ற ஆ என்ற உயிரையும் இப்பு என்ற மெய்யையும் கொடுத்து பா என்ற உயிர்மெய்யோடு இந்த உலகத்திற்கு என்னை கொண்டு வந்தவர் என்னுடைய அப்பா. அதனாலதான் அப்பா அம்மாவுக்கு உயிர் மெய் உயிர்மெய் 3 எழுத்தும் உள்ள ஒரே மொழி உலகத்திலேயே தமிழ் என்ற அந்த அற்புதமான மொழி தான். அதனாலதான் சகோதரிகள்கிட்ட கேட்கிறேன், அம்மாங்கிற வார்த்தையை எப்ப பயன்படுத்துவோம்னா வேதனையில் இருக்கப்பதான் பயன்படுத்தும். ஆஸ்பத்திரியில் ஒருத்தன் ஆப்ரேஷன் பண்ணி படுத்திருக்கேன், வலி என்னன்னு அழுவேன், அம்மா 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 அப்படின்னு தான் அழுவேன். எவ்வளவுதான் பாசமா இருந்தாலும் எவனாவது பொண்டாட்டி பேரை சொல்லி அழுதுருக்கானா? சரஸ்வதி சரஸ்வதி அப்படின்னு அழுதுருக்கானா எவனாவது? அப்படி அழுதாலும் நரசம்மா வந்து, ஏண்டா அறுத்து போட்டு கிடந்தாலும் துமுருன்னு அடங்கலை, என்ன சரஸ்வதி? அந்த நரசம்மா பேரு சரஸ்வதி. என்னைய கூப்பிடுறியா நீ? ஆப்ரேஷன் பண்ணி அறுத்து கிடக்குற, என்னடா சரஸ்வதி? ஆனால் அம்மான்னு கூப்பிட்டா யார் வேணாலும் வந்து, சாமி ஒன்றும் ஆகாது, பயப்படாத, ஐயா சரியா போயிடும் அப்படின்னு ஆறுதல் சொல்லுவாங்க. அப்பாங்கிற வார்த்தையை எப்போ பயன்படுத்துவான்? அப்பா வேதனையெல்லாம் தீர்ந்த பிறகு சொல்லுவோம், வலியெல்லாம் அப்படியே குறைஞ்சிருச்சு, அப்பா அப்படிமா. வேதனைகள் தீர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கும்போது அப்பா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இன்னைக்கு தமிழக மக்கள் வேதனையிலிருந்து தீர்ந்து அப்பா என்ற வார்த்தையை, எங்கள் தமிழக முதலமைச்சரை அப்பா என்று அழைப்பதற்கு காரணம் தமிழக மக்களினுடைய வேதனைகளை தீர்த்த ஒரு முதலமைச்சர். கல்வி தந்திருக்கிறார், பயணத்தை தந்திருக்கிறார், செல்வத்தை தந்திருக்கிறார், பெண்களை காவல்துறையில் பணியாற்றி வீரத்தை தந்திருக்கிறார். இப்படி எல்லா நிலைகளிலும் மக்களோடு ஐக்கியமாகி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் உதயசூரியன் தான் 2026 மீண்டும் சென்னை கோட்டை கொத்தளத்தில் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி இந்த பகுதியில் இன்று தொடங்குகிறது தேர்தல் பிரச்சாரம். அண்ணன் ஆர்டி சேகர் தலைமையில் திமுக வெற்றி பெறும் 200 தொகுதிகளிலும் வெற்றி பெறும், 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின்,